கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சற்று சிந்தனைக்குள்ளானேன். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என வாசிக்கிறோம். அது என்ன 4 காற்று? காற்றை பிடிக்க முடியுமா? காற்று எங்கிருந்து வருகிறது? காற்றின் தன்மைகள் என்ன? அது யார் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? வாங்க சிந்திக்கலாம். 4 காற்று என்றால் என்ன என்பதை முதலில் சிந்திக்கலாம். யோபு 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தெற்கே இருந்து சூறாவளியும் வட காற்றினால் குளிரும் வரும் என்றும், யோபு 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் போது என வாசிக்கிறோம். மற்றும் யோபு 38ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே என வாசிக்கிறோம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வெட்டுக்கிளிகளை அடித்து மகா சமுத்திரத்திலே போடுவதற்கு தேவன் மேல் காற்றை வீச பண்ணினார் என வாசிக்கிறோம். வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள 4 காற்றுகள் இதுதான். அதாவது தெற்கு, வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு என 4 திசைகளிலிருந்து வீசும் காற்றுதான் இந்த 4 காற்று. அதாவது ஒவ்வொரு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான குணம், வேகம் மற்றும் தன்மை உள்ளது. பாலஸ்தீனத்திலே மேற்கு காற்று என்பது சாதாரணமானது. கடலில் இருந்து ஈரப்பதத்தை தந்து மேகங்களை குளிர்வித்து மழை தர வல்லது. இதனை எலியாவின் உள்ளங்கை அளவு மேகம் பெருமழை தந்தது என 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலும், லூக்கா 12ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே மேற்கே மேகம் எழும்புகிற போது மழை வரும் என்று சொல்கிறீர்கள் என வாசிக்கிறோம். தெற்கு காற்று பாலஸ்தீன பகுதியில் அடிக்கடி ஏற்படும். அந்த காற்று வெம்மையை தரும், ஆனால் மழை இருக்காது என லூக்கா 12ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வடக்கு காற்று பொதுவாக வலுவானதாகவும் வடதிசை மலைகளை உரசி வருவதால் அது மழை தரும் என நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கிழக்கு காற்று பாலைவனத்திலிருந்து வீசுவதால் சற்று வெப்பமாக இருக்கும் எனவும், அந்த கீழ்காற்று தான் யோபுவின் பிள்ளைகளை கொன்றது என யோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யெகோவாகிய தேவன் செங்கடலை பிளக்க பயன்படுத்தியதும் இந்த பலத்த கீழ்காற்று. அதனால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் எனவும், சமுத்திரமே வறண்டு பிரிந்து போனது எனவும் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வேதத்தின்படி பல குறிப்புகளையும் உண்மைகளையும் தன்னகத்தை கொண்ட காற்று என்பது என்ன? அது எப்படி வீசுகிறது? தேவனுடைய படைப்பில் இதன் குணங்கள் என்ன? மற்றும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இவை எப்படி இயங்குகின்றன எனவும் இன்று சிந்திக்கலாம். சூரியனின் வெப்பமே காற்றுக்கு முக்கிய காரணமாகும். சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பம் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்படும் அழுத்தமே, அதாவது அட்மாஸ்பியரிக் பிரஷர், பூமியில் நிலவும் வாயு அல்லது காற்று நகர்வதற்கு காரணமாக அமைகிறது. சுருங்க சொன்னால் ஏர் இன் மோஷன் இஸ் கால்டு விண்ட். இந்த வளிமண்டல சுழற்சிக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று பூமத்திய ரேகைக்கும் துருவங்களுக்கும் இடையே காணப்படும் வெப்ப வேறுபாடு, மற்றொன்று கோள்களின் சுழற்சியாகும். இப்படி அண்ட சராசரங்களையும் தனது கைப்பிடிக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது நமது புலனறிவுக்கு எட்டாத ஒன்றாகும். இந்த காற்றினால் பண்டைய காலங்களில் கப்பல்கள் பாய்மரம் எனும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாடு விட்டு நாடு சென்றன என்பது இன்றளவும் ஆச்சரியமான ஒன்றாகும். இப்படிப்பட்ட பாய்மர கப்பல்களில் தான் பவுல் அப்போஸ்தலன் இத்தாலியா தேசத்திற்கு போவதற்காக சீதோன் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு காற்று அவர்கள் கப்பலை தடுத்தது என்றும், எதிர்காற்றிலே சிக்கி மிகவும் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டான் எனவும் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மேலும் 18ஆம் வசனத்திலே குறிப்பிடப்படும் பெருங்காற்று என்பது ஹரிக்கேன் எனப்படும் சூறாவளி வகை காற்றாகும். நமது ஊரில் கடந்த நாட்களில் வீசிய தானே என்கின்ற புயல் இந்த ரகம்தான். இந்த காற்றில்தான் பவுல் அப்போஸ்தலன் சென்ற கப்பல் சிக்கி சின்னாபின்னமானது. பழைய காலங்களில் நமது வீடுகளில் அரிக்கேன் விளக்கு என்ற விளக்கு இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அந்த விளக்கின் பெயர் அரிக்கேன் அல்ல, அது ஹரிக்கேன். அதாவது ஹரிக்கேன் புயலில் கூட அந்த விளக்கு அணையாது என்பதால் அதற்கு அந்த பெயர். இப்படி காற்று என்பது மிகப்பெரிய விஞ்ஞான உண்மைகளை கொண்டது. ஆனால் அது தேவனின் கரத்தில் எப்படி அவரது கைப்பிடிக்குள் உள்ளது என்பதை நாம் நமது தேவனின் வல்லமையை உணர்ந்து வாழ்வதற்கு ஒரு பாடமாகும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என வாசிக்கிறோம்.
தேவனது படைப்பின் பட்டியலில் வெளிச்சம், ஆகாயம், சமுத்திரம், புல் பூண்டு, பெரிய சுடர், நட்சத்திரம், பறவை என பல இருப்பினும் காற்றை தேவன் படைத்தார் என்று வேதத்திலே எங்கும் காண முடியாது. ஆனால் உலக படைப்பிற்கு முன்னரே தேவன் அந்த காற்றிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதிலிருந்து படைப்பிற்கு முன்னரே தேவனது வல்லமையில் காற்று இருந்ததை காண முடியும். இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தேவன் தமது கோபத்தை காட்ட கொடிய புசல் காற்றை, அதாவது ஸ்டாம், எழும்பி அடிக்க பண்ணுவேன் என கூறுவதை எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் காற்றை தேவன் தமது கட்டுப்பாட்டில் வைத்து தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சங்கீதம் 135:7 வாசிக்கிறோம். சீஷர்கள் சென்ற படகு எதிர்காற்றினாலே அலைக்கழிக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்து படவில் ஏறின போது காற்று அமர்ந்தது என்றும் சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் எனவும் மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய படகில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி சீஷர்கள் பயந்து அலறிய போது இயேசு காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று கூறியதை வாசிக்கிறோம். இப்படி காற்றை தேவனின் வல்லமையின் வெளிப்பாடாக தேவனுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது எனவும் சிந்திக்க முடியும். காற்றை பரிசுத்த ஆவிக்கு ஒப்பாக வேதத்தில் பல இடங்களில் பேசப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் ஆவி என்ற சொல்லுக்கு ரூச் என்ற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பொருள் ஆவி, காற்று, மூச்சு ஆகும். புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் ஆவி நியூமா என்று அழைக்கப்படுகிறது. அதற்கும் காற்று, மூச்சு என்று பொருள். பெந்தைகோஸ்தே எனும் நாள் வந்தபோது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதுபோல ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என வாசிக்கிறோம். மனிதனை தேவன் மண்ணினாலே உருவாக்கி அவனது நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு வாரத்தின் முதல் நாளிலே அன்று சாயங்கால வேளையில் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த செய்தியில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அல்ல, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின்றி செயல்படும் விசுவாசியின் நிலைமையை பற்றிய சிந்திக்கிறோம். நீங்கள் தென் மாவட்டங்களில் சாலையோரங்களில் வரிசையாய் நடப்பட்டிருக்கும் காற்றாலைகளை கவனித்திருப்பீர்கள். இந்த காற்றாலைகள் காற்று இருந்தால் மட்டுமே இயங்கும். காற்று வீசவில்லை என்றால் இந்த காற்றாலைகள் வெறுமனே நின்று கொண்டிருக்கும் இரும்பு கோபுரங்கள் தான். காற்று இல்லாமல் இந்த காற்றாலைகளால் எந்த சக்தியையும் உற்பத்தி செய்ய முடியாது. காற்று இல்லையேல் இந்த உயர்ந்து நிற்கும் காற்றாலையால் எந்த பயனும் இருக்காது. அதே போல பரிசுத்த ஆவியின் செயல்பாடு இல்லாமல் எந்த மூப்பரோ, விசுவாசியோ, ஊழியரோ, போதகரோ செயல்பட நினைத்தால் அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு தொழில்நுட்பம் பெற்றிருந்தாலும் அது இயங்காமல் நிற்கும் வெறும் இரும்பு கோபுரங்களே. இதுவரை நாம் காற்றை சரியாக கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம். இனி காற்றை உணர்கின்ற ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய மகத்தான வல்லமை நிறைந்த செயல்களை நாம் நினைவு கூறுவோம். பரிசுத்த ஆவியானவரின்றி நாம் மேற்கொள்ளும் இந்த விசுவாச பயணம் எந்த பயனும் அளிக்காது. நமது உயரம் வெறும் பயனற்ற கோபுரம் என்று உணர்ந்தவர்களாக, மாம்சத்திற்கு உரியவர்களாக இராமல் ஆவிக்குரியவர்களாக வாழ தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.